கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது தொடர்ந்து அவதூறுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் சவுக்கு சங்கர், ஜெகதீஷ் பாண்டியன், முக்தார் போன்ற நபர்கள் பரப்பிக்கிட்டு வந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ புதுசாக பிஸ்மின்னு ஒருத்தன் கிளம்பியிருக்காப்புல. அவர் தொடர்ச்சியாக 100 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் சாதியை சொல்லி இழிவா பேசுறது இது தொடர்ச்சியாக நடக்குது. இது மட்டும் இல்லாமல் சில பேர் முகநூல் பக்கத்தில் தரக்குறைவா பேசி பதிவு போடுறாங்க. தரமற்ற முறையில் கேலி, கிண்டல், நையாண்டி, தனி மனித தாக்குதல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மாண்புமிகு ஐயா மதுரை மாநகர கமிஷனர் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியுடைய மண்டல சார்பாகவும், மாநகர சார்பாகவும் இன்னைக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஐயா கமிஷனர் அவர்களுக்கு இது சம்பந்தமா கண்டிப்பா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் நடவடிக்கை எடுப்பாங்க நாங்கள் நம்புறோம். ஒருவேளை இதே வாங்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா நாங்கள் எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம், பென்ட்ரைவ் கொடுத்துருக்கோம், போட்டோ ஆதாரம் கொடுத்துருக்கோம். இதே கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்களாக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா காவல்துறையை கண்டித்து கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிச்சயமா